ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ், உங்களுடைய MP3 ஆடியோஸ் அது எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் MP3 நீங்கள் டேரெக்டாக அதில் செட் பண்ண முடியாது. அதை ஒரு வீடியோ ஃபார்மேட்டாக மாற்றி தான் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நம்மளோட ஃபோட்டோஸில் நமக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோஸை வச்சு மியூசிக் ஈக்குவலைசரோட நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணி எப்படி அதை நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் ஒரு இதை ரெடி பண்ணி வச்சுக்கேன், ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்துருப்பீங்க, நான் வீடியோ ஃபுல்லாக சாங்ஸ் ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணோம்னா அது காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். அதனால தான் சாங்ஸ் மியூட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட்லேயே ஒரு பிக்சரும் சென்டர்லேயும் ஒரு பிக்சரும் உங்களுக்கு தேவையானது ரொம்ப எஃபெக்ட் இருக்குது. அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆடியோ சாங்ஸை செட் பண்ணி இது மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோ, பேக்கு ஃப்ரண்ட்டையும் ஃபோட்டோ செட் பண்ணி ஒரு அருமையான ஒரு எஃபெக்டோட நீங்கள் வீடியோஸை ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். சரி வாங்க, இது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதான் அந்த அப்ளிகேஷன் ஆடியோ விஷன் இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷன் லிங்க் நம்ம கீழே கொடுப்போம். நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணுறேன். ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு காட்டுது. இப்போ நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் பாட்டை நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குல்ல, உங்களோட ஆல்பத்தில் எந்த சாங்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிருக்கீங்க சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பட்டன் இருக்குல்ல, இது இருக்குது. இங்கே இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விஷுவல் டேரெக்டாக ஓப்பன் ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே மேலே 3 புள்ளி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன், கஸ்டம், பேக்ரவுண்ட் அப்படி இந்த பேக்ரவுண்டுக்கு நீங்கள் எதுவும் செட் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா செட் பேக்ரவுண்டு ஒன்று கொடுத்துருங்க. இப்போ பேக்ரவுண்டில் உங்களுக்கு இந்த நீல வாக்கில் உங்களுக்கு இமேஜ் வேணுமா இல்லை சதுர வாக்கில் இமேஜ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. போர்ட்ரேட்டு அப்படின்றது லேண்ட்ஸ்கேப்பு. போர்ட்ரேட்டுங்க நீல வாக்கில் வரும். அப்போ நீங்கள் இதை சூஸ் பண்ணிவிட்டு இமேஜை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இமேஜ் எங்கே இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு இமேஜை போய் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நீங்கள் அதை க்ராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ மேலே இருக்க க்ராப் இருக்க பார்க்கல இதை நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த இதில் சென்டரில் இமேஜ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே 3 புள்ளியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பாருங்கள் பிக் கஸ்டம் லோகோ அப்படின்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் எந்த பிக்சரை செட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த பிக்சரை செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே கீழே எங்கே உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்த நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி க்ராப் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு சென்டரில் செட் ஆயிரும். இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு நார்மல்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண வேணாம், இந்த அளவுக்கு இருக்கட்டும். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த கலர் சைடு இந்த கலர்லாம் சும்மா நார்மலாக உள்ளது தான், நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நான் டன் கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஃபோட்டோ செட் ஆயிடுச்சு. நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட்டை கூட்டுறது குறைக்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே செட்டிங்ஸில் நீங்கள் போய் சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பார்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட் சென்ட்ரல் ஃபோட்டோஸை நீங்கள் ஜூமை கொஞ்சம் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். எல்லாமே அந்த ஈக்குவலைசரே நீங்கள் போய் சரி பண்ணிக்கலாம். ஒரே ட்ரிப்லேயே 4-5 இது இருக்கும். இந்த மாதிரி இது இருக்கும். எது சென்டரில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் தான் நம்ம ஃபோட்டோ செட் பண்ண முடியும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம ஃபோட்டோ செட் பண்ண முடியாது. மொத்தம் ஒரு 3 எஃபெக்ட் இருக்குது. 3லேயே நீங்கள் 4 ஆமாம் 3 இருக்குது. 3லேயும் நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் இது செட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே தான் இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி செட்டஸ் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது பர்ச்சேஸ் பண்ண சொல்லும். இதை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப் ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுமாதிரி யூஸ் பண்ணுறது AIZ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான். அது இல்லாட்டி ஏதோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஓப்பன் பண்ணி இந்த இதை நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நான் இப்போ இந்த இதை ஸ்க்ரீன் ரெக்கார்டு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு நல்லாயிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்க இந்த சாங்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் எதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன். சாங்கை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி கிளிக் கொடுக்குறேன். 1 2 இப்போ நீங்கள் சாங்ஸை ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு அப்படியே அந்த சாங்ஸை உங்களுக்கு வீடியோ விஷுவலோடைய உங்களுக்கு அது இது பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரே ட்ரிப்பில் 3 இதுக்கு ஃபோட்டோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஒரே சாங்ஸில். ஸ்க்ரீன் ரெக்கார்டை நம்ம ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள், இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டை உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை மற்ற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கோ ஈஸியாக இந்த சாங்ஸை உங்கள் ஃபோட்டோவோட ஒரு விஷுவல் எஃபெக்டோட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.